واتبعوا ما تتلو الشياطين على ملك سليمان وما كفر سليمان ولكن الشياطين كفروا يعلمون الناس السحر وما أنزل على الملكين ببابل هاروت وماروت وما يعلمان من أحد حتى يقولا إنما نحن فتنة فلا تكفر فيتعلمون منهما ما يفرقون. நான் உங்களிடம் ஒரு செய்தி அறிவிக்கப் போகிறேன். ரோஜர் மக்லூ அவர்களை பற்றி. அவர் அமெரிக்க நேவியைச் சேர்ந்தவர். 3 மணி நேர டாக்குமெண்ட்ரியின் பெயர் ட்ரிப் டு சூப்பர் நேச்சர். ரோஜர் மார்க்கர் ஒரு பேட்டியில் நேரடியாக அவரை அறிவிக்கிறார். 2ஆம் உலகப் போருக்கு பின் அமெரிக்கா வல்லரசு ஆனது. நேவியின் சீஃப் கமாண்டர் என்னை ஒரு முறை அழைத்து ஒரு பேட்டி எடுத்தார்கள். அப்பேட்டியில் ரோஜர், நீங்கள் உங்கள் இறந்த தாய் தந்தையரை பார்க்க விரும்புகிறீர்களா என்று கேள்வி கேட்டார்கள். அதற்கு நான், அது எப்படி சாத்தியப்படும், அவர்கள் தான் இறந்து விட்டார்களே என்று பதிலளித்தேன். அதற்கு அவர், ஓ முடியுமே என்றார்கள். நான் சிரித்தேன். சிரித்ததை பார்த்து, என்ன ரோஜர், பயந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். இல்லை, நான் பயப்படவில்லை என்று பதில் தந்தேன். உடனே, நீங்கள் பார்க்க வேண்டுமாயின் நீங்கள் நாளை மாலை நாங்கள் சொல்லும் இடத்திற்கு வாருங்கள் என்றார்கள். நானும் அவ்விடத்திற்கு சென்றேன். அவ்விடத்திற்கு நான் சென்றதும் செலிப்ரிட்டிஸ், ஆக்டர்ஸ், சிங்கர்ஸ் என முக்கிய பிரபலங்கள் அவ்விடத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். ஒரு பெண் சிவப்பு நிற கவனை முழு ஆடை அணிந்தவராக ஏதோ செய்து கொண்டிருந்தார். அதை நான் நன்கு பார்த்தேன். அவ்விடத்தில் மேடை ஒன்று போடப்பட்டிருந்தது. அம்மேடையில் சிவப்பு நிற கவன் அணிந்த ஒரு பெண் சாகசம் செய்து கொண்டிருந்தாள் அல்லது ஏதோ செய்து கொண்டிருந்தாள். மக்கள் சிலர் அப்பெண்ணிடம் கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அப்பெண் அக்கோரிக்கையை கேட்டுக்கொண்டு சரி என்று பதில் சொல்கிறாள். முன் ஒரு பெண்ணுடைய நேரமாக இருந்தது. அப்பெண் அவளிடம் சென்று, என்னுடைய நண்பர் ஒருவர் விபத்தில் இறந்து விட்டாள், நான் அவருடன் சேர வேண்டும், சில விஷயங்களை கேட்க வேண்டும் என்று அப்பெண் அந்த சிவப்பு நிற ஆடை அணிந்த பெண்ணிடம் ஆலோசனை கேட்கிறாள். அதை கேட்ட அப்பெண், ஓகே சரி, பிரச்சனை இல்லை என்று கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட பின் அங்கிருந்த அந்த சாகச குழுவின் பணியாள் ஒருவரை அழைத்து தயாரானார்கள். நம் வீட்டு நாற்காலிக்கு பின் அல்லது டேபிளுக்கு பின் யாரேனும் ஒரு இறந்தவர் வரப்போகிறார் என்று நம்மிடம் தெரிவித்தால் நம்முடைய நிலை என்னவாக இருக்கும் என்ற ஒரு நிகழ்வு. அதாவது அப்பெண் கோரிக்கையை ஏற்று சிறிது நேரத்தில் அந்த இறந்த ஒருவர் அவ்விடத்திற்கு கண்முன் காட்சியளிக்கிறார். அதை பார்த்து நான் அரண்டு போனேன். அப்பெண்ணுக்கு அடுத்ததாக எனது நம்பர். நான் சென்றேன். நான் எனது கோரிக்கையை வைத்தேன். என் இறந்த தாய் தந்தையை நான் பார்க்க வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன். இதை அப்பெண் கேட்டுக்கொண்டு அங்கு பணிபுரியும் அவர்கள் ஸ்டாஃபை வைத்து மீண்டும் சாகசத்தை செய்ய ஆரம்பித்தாள். பிறகு திரைக்கு பின் காற்றடித்தது. என் தாய் தந்தை காட்சி தந்தார்கள். அதை பார்த்ததும் என் கால்கள் பூமியில் இல்லை, நிலை தடுமாறி விட்டேன். நான் அவர்களிடம் பேசினேன். அது என் தாய் தந்தையின் குரல்தான். என்னால் நம்பவே முடியவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின் எனக்கு மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனந்த கண்ணீர் வடித்தேன். பிறகு நான் தொடர்ந்து இதுபோன்று பேச வேண்டும், இதுபோன்றே அதை அடிக்கடி பேச வேண்டும் என்று ஆசை கொண்டேன். அவர்கள் ஒவ்வொரு கோரிக்கையாக என் மீது வைத்தார்கள். அது எந்த அளவிற்கெனில், சில கோரிக்கைகள் வெறுக்கத்தக்க அளவுக்கு, சகிக்க முடியாத அளவுக்கான ஒரு கோரிக்கையாக இருந்தது. நான் அதிகம் நெருங்க அவர்கள் கோரிக்கையும் மிகவும் கடினமாகவும் அருவருக்கத்தக்கமாக இருந்தது. அது மிகவும் அசிங்கமாக இருந்தது. சிறுமிகளிடம் கூட தகாத ஒரு ஈனத்தனமான சில வேலைகளை செய்ய சொல்லி எனக்கு அவர்கள் டிமாண்ட் செய்து கொண்டே வந்தார்கள். இது போன்ற செயல்களால் ஷைத்தானுக்கு மேலும் மேலும் பவர்
தன்னுடைய ஆற்றல் வழி அதிகப்படுத்தி கொண்டே போவான். இதனால் தொடர்ந்து இறைவனுடைய அந்த அழகிய பண்புகளுக்கு மனிதர்கள் மத்தியில் இழிவான பெயரை உருவாக்குவதுதான் ஷைத்தானின் நோக்கம். அந்த நபர் மீண்டும் தன்னுடைய பேச்சை தொடங்குகிறார். என்னுடைய பழக்க வழக்கம் மெல்ல 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 அதனுடைய உயர் மட்டத்தை அடைந்தது. அதில் ஒருவர் சந்தித்தேன். அவர் 3 ஆடைகள் அணிந்திருந்தார். பார்க்க மிகவும் அழகானவராகவும் டை, கோட், இன்னும் சில ஸ்டைலிஷான ஆடை அணிந்தவராகவும் இருந்தார். என்னிடம் அவர் சொன்னார், நீங்கள் உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்து விட்டீர்கள், என்னை சந்தித்து விட்டீர்கள், எனக்கு இறப்பே இல்லை என்று என்னிடம் ஒரு நபர் தெரிவித்தார். இது ரோஜர் உண்மையை சொல்கிறாரா அல்லது பொய் சொல்கிறாரா என்பதை பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் இதை பற்றி குரானிலும் ஹதீஸிலும் இருப்பதை நான் உங்களுக்கு இந்த உரையின் மூலம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அந்த நபர் சொன்னார், உங்களுக்கு தெரியுமா, பைபிள் எழுதியது நான் தான். அதாவது கிறிஸ்தவர்கள் படிக்கிறார்கள் பைபிள், அது எழுதியது நான் தான் என்று அந்த நபர் சொன்னான். அதாவது செயின்ட் பவுலை நான் தான் வழிநடத்தினேன் என்று அந்த அழகிய தோற்றமுள்ள மனிதன் சொன்னான். டார்வின் தியரி இருக்கிறல்லவா, அதையும் நான் தான் டார்வினை வழிநடத்தினேன் என்று அதிர்ச்சியூட்டும் சம்பவமாக என்னிடம் வந்தால் சொல்லிக்கொண்டே வந்தான். அதாவது இது போன்ற பல சம்பவங்களை தொடர்ந்து பட்டியலிட்டு கொண்டே வந்தான். மனித கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் எப்படி உருவாயின, இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மனிதர்கள் ஏற்படுத்தி தந்திருந்தான் என்பதை ஒவ்வொன்றாக அந்த மனிதன் பட்டியலிட்டு கொண்டே வருகிறான். அதை நான் தொடர்ந்து ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே வந்தேன். என்னால் நம்பாமல் இருக்க முடியவில்லை என்று ரோஜர் தெரிவிக்கிறான். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்கிற பொய்யையும் நாம் தான் சொன்னோம் என்று அந்த மனிதன் தொடர்ந்து மனித குலத்தை வழிநடத்திய விதத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிறான். கிறிஸ்தவ சகோதரர்கள் வணங்குகிறார்களே ஈசா, அது ஈசாவே இல்லை, நான் தான். இன்னும் சில படங்களுக்கு பின் சூரியன் இருக்கிறதே, அதுவும் யார்? என்னுடைய ஏற்பாடு தான். இவர்கள் அனைவரும் என்னைத்தான் வணங்குகிறார்கள் என்று அந்த மனிதன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வந்தான். நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய வரைபடத்திற்கு பின் எல்லாம் சூரியன் இருக்கும். அந்த சூரியனுடைய அந்த வரைபடத்தில் சூரியன் இருக்க செய்வதையும் இவர்கள் என்னை வணங்குவதையும் எல்லாம் ஒரு ஏற்பாடு தான் என்று ரோஜர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார். இக்கருத்தை உங்களிடம் சொல்வதன் நோக்கம், பாருங்கள், வெள்ளையர் இது போன்ற தகவலை கொண்டு வருகிறார். அதற்கு முன்பே நம்மிடம் குரானிலும் ஹதீஸிலும் இது பற்றி ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன.